வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஜி பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்ளிகேஷனோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரீபெய்ட் கார்டோட டேரிஃப் பிளானையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களோட மொபைலுக்கான ரீசார்ஜை வந்து கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தான் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க, உங்களோட மொபைலுக்கான ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். எந்த அளவுக்கு இதில் வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இல்லை உங்கள் ஊர்களில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு அடிக்கடி ரீசார்ஜ் வந்து பண்ணி விடுவீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஷாப்போ இல்லை ரீசார்ஜ் கடையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட, இல்லை வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட, ஸோ ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் மற்ற அப்ளிகேஷனை பெய்டாக நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் எந்த பில் பேமெண்ட் வந்து பே பண்ணாலும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீபெய்டு மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது மூலமாக நமக்கு இதில் வந்து எவ்வளோ வரைக்கும் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும், எந்தெந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த சிம் கார்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் மொபைல். ஸோ ஏர்டெல் சிம் கார்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3% வரைக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் இதிலே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ நீங்கள் அடுத்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து ரொட்டேஷன் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் டாப்அப். ஸோ பிஎஸ்என்எல் சிம் கார்டுக்கு டாப்அப் பண்ணுறீங்க அப்படின்னா 4.5% ஸ்பெஷல் ரீசார்ஜ் அப்படின்னு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, அதாவது பிஎஸ்என்எல்ல எந்த சிம் கார்டுக்கு எந்த ரீசார்ஜ் வந்து பண்ணாலும் உங்களுக்கு 4.5% வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது விஐ, அதாவது வோடாஃபோன் ஐடியாவுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டில் 3.4% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே லோயஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ தான். ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1% மட்டும் தான் கமிஷன் வந்து கிடைக்கும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக பிஎஸ்என்எல் அப்புறம் வோடாஃபோன் ஐடியா, ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க்கில் அதிகமாக ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே கமிஷன் வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்களில் நிறைய பேர் வந்து டிடிஹெச் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிடிஹெச்சுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து நிறையவே நீங்கள் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ் டிவிக்கு வந்து 3.25% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. டாடா பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.20% வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்குது. அடுத்தது வீடியோகான் டிடிஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25, சன் டிடிஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25%, ஏர்டெல் டிஜிட்டல் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25% வரைக்கும் உங்களுக்கு இதில் கமிஷன் வந்து கிடைக்குது. ஸோ இவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கமிஷன் வந்து கொடுக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பில் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஒரு பேமெண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா அதில் ₹1 மட்டும்தான் நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து இன்னும் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நிறையா கமிஷன் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓடிடி சைட் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி ஓடிடி சைட்டை நீங்கள் டேரெக்டாக ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது அதில் உங்களுக்கு எந்த ஒரு கமிஷனுமே வந்து கிடைக்காது. பட் நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான் ப்ரைம் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், ஸோ இதை ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது 5% கேஷ்பேக் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து C5க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுக்கும்போது அதில் உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ அதை இப்போ உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான் ப்ரைம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து உங்களுக்கான பிளானை வந்து சூஸ் பண்ணணும். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 12 மந்த் சூஸ் பண்ணியிருக்கேன். 12 மந்த் சூஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1499 வருது. இது மூலமாக ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த 12% டிஸ்கவுண்ட் ஆகி எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1320
மட்டும்தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணலை, அதனால் வந்து இதில் காமிக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1320 ரூபா வந்து ஆட் பண்ண சொல்லுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Z5க்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபா பிளானை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 699 ரூபா ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 5% 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கழிச்சு போக நமக்கு பேலன்ஸ் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 630 ரூபா மட்டும் தான் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஒரிஜினல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபா, இல்லை டிஸ்கவுண்ட் போக 630 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கமிஷனும் வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கிஃப்ட் வவுச்சரில் நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட், சொமோட்டோவில் கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் பண்ணால் அதில் 2% டிஸ்கவுண்ட், ஸ்விக்கியில் வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து நீங்கள் ஜெனரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரீசார்ஜுக்கும் பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட 2 வீலருக்கான இன்சூரன்ஸ் வந்து இது மூலமாக எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அதில் 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கமிஷனும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 20% வரைக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பண்ணும்போது. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளியரும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வாட்ஸ்அப் நம்பரும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எல்லா விதமான பில் பேமெண்ட்டுக்குமே உங்களால் இதில் வந்து கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி போஸ்ட்பெய்டும் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஃபாஸ்டாகு, சிலிண்டரு, ப்ராட்பேண்ட் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாரத் பில் பேமெண்ட், எல்லா விதமான பில் பேமெண்ட்டுமே நீங்கள் இந்த ஒரு ஆப் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது சின்னதாக ஷாப் வச்சுருக்கீங்க, என்கிட்ட அதிகமாக வந்துட்டு நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வராங்க, நான் வந்து கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ யூஸ் பண்ணி தான் நான் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இனிமேல் அந்த ஆப்ஷனை விட்டுட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு கமிஷன் பேஸ்ட் அமௌண்ட்டாவது வந்து கிரெடிட்டட் ஆகும். அப்படி இருக்கிறப்போ உங்களால் நிறைய மணி வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்து ரெகுலராக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட மொபைலை மட்டும் ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷனோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.